திருமதி வித்யா அசோக் அவங்க. வாங்கம்மா, உங்க பேரு, விவரம் சொல்லுங்க. என் பேர் வித்யா. உங்க கணவர் பேரு? என் கணவர் பேர் அசோக். அவங்க கல்பாக்கத்துல வேலை பாக்குறாங்க. இந்திரா காந்தில வேலை பாக்குறாங்க. சயின்டிபிக் ஆபீஸரா இருக்காங்க. அவங்க சிவில் இன்ஜினியர் சிவில் படிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் பேர் வந்து அகிலன். ஸ்கூலுக்கு போயிருக்கான். இப்ப ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. சிறப்புங்கம்மா. நீங்க பிறந்தது எங்க? உங்க அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க. நாங்க வந்து சென்னையில பிறந்தேன். ஆனா நாங்க பூர்வீகம் வந்து எங்க அப்பாவோட வந்து சோழவந்தான் ஒரு கிராமம். ஒரு கிராமத்துலதான் பிறந்து அங்க இருந்த. எங்க அப்பா பேர் வந்து ராமசுப்ரமணி, அம்மா பேர் வந்து சிவகாம சுந்தரி. சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை அம்மா அப்பா கூட என்ன மாதிரி இருந்தது? அம்மா அப்பாவோட ஒரு லைஃப் சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம விளையாட்டுத்தனமா ஸ்கூலுக்கு போய் இது பண்ணி நல்லா இருந்து ஆரம்பிச்சு. அது ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணுற வயசு. அதுதான் சின்ன வயசு. எங்கன்னா வெளியில போய் இது பண்ணுறது அது நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ண. கூட பிறந்தவங்க வந்து ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து எண்ணூர்ல இருக்காங்க. எப்படி திருமணத்துக்கு முன்னாடி உங்க அக்கா தங்கை உறவு எப்படி? இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் திருமணமாயி போயிட்டீங்க. இப்போ வந்து உங்களுடைய உறவு எப்படி இருக்கு? நீங்க எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருமணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டுல இருந்தப்பயா, இல்ல இப்போ கல்யாணமாயி ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அக்கா தங்கை உறவு? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து 2 பேர் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம் வீட்டுல. கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை போறதுன்னா இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டுட்டே இருப்போம் வீட்டுல. இல்ல, அப்ப என்ன நினைப்பீங்க? அம்மா வீட்டுல இருக்கும் போது அக்கா தங்கச்சி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது, இவ எப்படா கல்யாணம் ஆகி போவா அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல அதை நினைச்சு இப்போ வந்து வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அவ போயிட்டு அப்ப வீடு வந்து இதா இருக்கும், யாருமே இல்லாம இருந்துச்சு. கல்லூரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் அக்காவுக்கு திருமணம் ஆகி குழந்தை பிறந்த கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இதானா இருந்துச்சு. நீங்க என்ன படிச்சீங்கம்மா? நான் வந்து காலேஜ் வந்து மங்கையர்கரசி காலேஜ்ல பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு அப்புறம் சென்னை வந்து லைப்ரரி சயின்ஸ் நூலக படிப்பு படிச்சிருந்தேன். பேச்சுலர் மாஸ்டர் ஆஃப் டிகிரி பிஎல்எஸ் பண்ணி முடிச்சிருக்கேன்மா. முடிச்சிட்டு வேலைக்கு போனீங்களா? ஆமாமா, போன திருவான்மியூர்ல இங்க சென்னையில ஒரு வீடு அமைத்தி திருவான்மியூர்ல தரமணியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ட்ரைனிங் போட்டிருந்தாங்க, அப்பண்டிக்ஸ் ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. அதனால வந்து சென்னை வந்து படிச்சோம். எவ்வளவு நாள் வேலை பார்த்தீங்க? 1 இயர். அப்ப 1 இயர் போட்டிருந்தாங்க கான்ட்ராக்ட். அப்ப அதுக்குள்ள திருமணம் பேசி முடிச்சதுனால வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுல வேலைக்கு வேணாம் நிப்பாட்டிட்டோம். வேலைக்குன்னா ட்ரை பண்ணவே இல்லை. அப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்களே அப்படின்னு, அதை பத்தி நீங்க என்ன, உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, வீட்டுல அம்மாவுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. வீட்டுல இதோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு போகலையேன்னு இன்னும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அம்மா ஒரு வேலைக்கு நல்லா இருந்திருக்கும் லைஃப், இதோ படிச்சு வேஸ்டா போச்சேன்னு இன்னும் வருத்தப்பட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்னா நிறைய எக்ஸாம் ஆன்லைன் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணு, சும்மா இருக்க போல படின்னா சொல்லுவாங்க வீட்டுல. அம்மா சொன்னாங்க, நீங்க வந்து என்ன நினைச்சீங்க? அந்த மாதிரி படிச்சோம், நம்ம வந்து வேலைக்கு போனோம், இப்ப போக முடியலையே அப்படின்னு. ஆமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம். எதுனாலும் டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டி இருக்குது. எதுனாலும் கேட்க வேண்டி இருக்குது.
நம்ம வந்து இது இஷ்டத்துக்கு பண்ண முடியல. குடும்பத்துல மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க. ம். இப்போ வந்து மாமனார், மாமியார் வேற உங்க கூட தான் இருக்காங்க இல்லம்மா? ஆஹ் இப்போ அவங்கள வந்து இருக்காங்க. எப்படி நீங்க வந்து அனுசரிச்சு போறீங்க? அது இப்ப வந்து யாரும் வந்து சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு இல்ல. அப்படிங்கும்போது மாமனார், மாமியாரோட இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அப்போ நீங்க கணவன், மனைவி, உங்க குழந்தை, மாமனார், மாமியார் வேற யார் இருக்காங்கம்மா கூட? இதுக்காக லீவுக்கு வருவாங்க பக்கம் மச்சனாரு குழந்தை பசங்கன்னா லீவுக்கு வருவாங்க. ம். இவங்க ஃபேமிலி தான். என் ஹஸ்பண்ட் மாமியாருக்கு மாமனாருக்கு வந்து மொத்தம் 10 பேர், 10 குழந்தைங்க பெரிய குடும்பத்துல தான் இருக்காங்க. இப்ப 8 பேர் இருக்காங்க. 4 நாத்தனார், 4 ம். பசங்க. ம். எங்க அஹ், எல்லாம் வந்துட்டு போவாங்க. ம். அப்ப பெரிய எப்படி குடும்பம்னா மாமனார், ஆனா மாமியாரோட இருக்கது, இந்த மாரி நெறைய சொந்த பந்தங்கள் வந்து போறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க வந்து அத எப்படி சொந்த எங்க அம்மா வீட்டு அதெல்லாம் வந்துட்டு போக மாட்டாங்க யாரும். ம். எப்பயாச்சும் அடிக்கடி ப்ராப்ளமா மாமனார் மாமியார் குடும்பத்துல ம். ஆனா யாரும் போக மாட்டாங்க. எப்ப திடீர்னு தான் வந்து வந்து பழக்கிற நாங்கன்னா போய் பார்ப்போம். லீவுக்குலாம் போய் பார்ப்போம். இல்ல இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? காலையில இருந்து இப்போ வந்து மாமனார், மாமியார் கூட இருக்காங்கன்றீங்க. குழந்தை வந்து பள்ளிக்கு போறான். வீட்டுக்காரங்க வேலைக்கு போறாங்க. இப்போ வீட்ல வந்து நீங்க தனி ஆளா தான் வந்து எல்லா வேலையும் செய்றீங்க. இப்போ காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளவு வேலைகள் இருக்கு? இதுல குறிப்பா வந்து எந்த வேலைய நீங்க சிரமமா நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து நான் வந்து சிறப்பா செய்றேன். மத்த பெண்கள விட இது வந்து நான் செய்றேன் அப்படின்ற மாரி எத நினைக்கிறீங்க? சமையல் பண்ணி ஹஸ்பண்ட் கவனிக்கிறது, பிள்ளைய பார்க்கறது இருக்குது. ம். அவங்க மாமியார் கொஞ்சம் உதவி செய்வாங்க. கொஞ்சம் சமையல் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் இருந்தாலும் வர வரன்னு பேசிட்டே இருப்பாங்க. ம். இதுக்கு கோவம் வரும். பத்து பத்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணினா இருக்க முடியும் ஃபேமிலியில. இல்ல இது வந்து உங்களுக்கு அதுல எப்படி ஒரு இல்லத்தரசியா இருந்து குடும்பத்த கொண்டு போறது வந்து உங்களுக்கு எப்படி பெருமையா இருக்கா? இல்ல சலிப்பா இருக்கா? இல்ல அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு ஒரு ஆதங்கமா இருக்கா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இல்ல படிச்சுட்டு வேலைக்கு போல, வேஸ்ட்டா போச்சு படிப்புன்னு அம்மா வருத்தப்படுறாங்கன்னு. சரி அந்த வேலை நமக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இதுதான். இந்த குடும்பம், மாமனார், மாமியார், கணவன், குழந்தைகள். இப்ப இத செய்யும்போது இத எப்படி நம்ம சிறப்பா செய்யறது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இந்த இதுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் இருக்கா? குறைபாடு இருக்கா? இல்ல இதான் சிறப்பா செய்யணும்னு தான் இருக்கும் எண்ணம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் போகல, இத்தனை வருஷம் இது இப்ப பழகிருச்சு. ம். குடும்பத்துல பிள்ளைய கவனிக்கணும், பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, ம். அது பார்த்தா போதும்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்ய? ம். ஆனா சிறப்பு. இதுக்கு நடுவுல நீங்க வந்து நம்மளுடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்கால வந்து உத்தமர் காந்தி நிகழ்ச்சியில வந்து சத்திய சோதனை வாசிக்கிற நிகழ்ச்சியில வந்து சத்திய சோதனை புத்தகம் வாசிச்சீங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. அத பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க குடும்பத்துல வந்து என்ன சொன்னாங்க அதுக்கு? நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. ம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ராஜாமணி அம்மாவோட கதை பார்ப்பேன். தங்கச்சங்கரி நல்லா பேசுவாங்க, பாடுவாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க ம். இந்த ஐயா பேசுறதும் நல்லா இருக்கும். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது பார்க்கும் போத, ஃப்ரீயா இருக்கும் போத ம். பார்க்கணும். ம். சிறப்பு, சிறப்புங்கம்மா. இது போல வந்து இல்லத்தரசிகளா இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அது அவங்களுக்கு புடிச்சிருந்தா இருக்கலாம். இல்லாட்டினா வேலைக்கு போறதுதான் நல்லது. ஆனா யாரை இது பண்ண வீட்டுல இருந்தா பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஆளா ஒண்ணு சொல்லுவாங்க தானே. அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம வேலைக்கு போறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்துல தனித்தனியா இருக்கிறவங்க பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கலாம். ம். இல்ல இப்ப நெறைய பேர் சொல்றாங்கல்ல, வீட்ல பொண்டாட்டி சும்மா தான் இருக்கா, இல்ல எங்க அம்மா சும்மா தான் இருக்காங்க, வீட்ல தான் இருக்காங்க அப்படின்றாங்கல்ல. அந்த கருத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இல்லத்தரசிகள்லாம் சும்மா தான் இருக்காங்களா? இல்ல வீட்ல இருக்கவங்க சும்மா தான் இருக்காங்களா? அப்படின்னா என்ன? ஏன் அப்படி சொல்றாங்க? சும்மா அவங்களுக்கு வேலை இருக்கும். வீட்டு வேலை செய்யவே காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை இருந்துட்டு தான் இருக்கும். அவங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது.
சொல்ல சும்மா முடியாதுங்க. இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. சும்மா இருந்தாங்கன்னா தெரியும். ஒரு நாள் வந்து இல்லத்தரசி சும்மா இருந்தா, அந்த இல்லம் எப்படி இருக்கும்ன்றது சும்மா இருந்தா தான் தெரியும். வ வ வடிவேலு சொல்ற மாதிரி, வித்யா சும்மா இருந்து பார்த்தா தான் தெரியும். யாருமே இல்லாம, எந்த வேலையுமே இல்லாம, வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்கிற அன்னைக்கு தெரியும் பைத்தியம் பிடிச்ச மாரி. இல்ல பீரோவுல இருக்கிற துணிய மறுபடியும் கீழயாவது தூக்கி போட்டு, ஏதாவது மறுபடியும் மடிச்சு வச்சா தான் நிம்மதியா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட உணங்க நேரம் இப்ப கிடைக்கிறது இல்ல. அது வேற. சொல்லுங்க. சொல்லுமா வித்யா சும்மாலாம் சொல்லு. சும்மாலாம் இருக்க முடியாது. வேலை பார்த்துட்டு தான் இருக்க முடியும் இல்லத்தரசிய. காலையில கிரிஜாம்மா நீங்களும் ரொம்ப ரசிச்சு தலையாட்டுனீங்க. ஏதாவது சொல்லுங்க. அவங்க இல்லைங்கம்மா, சொல்றது. நான் வந்து இல்ல, இல்ல. அவங்க அவங்க இப்ப பேசும்போது அதுதான் ம். சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு தன்னம்பிக்கை வர்றது வந்து, அந்த ஒரு வேலைக்குன்னு போகும்போது, அந்த ஒரு பணத்த வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்றோம்ன்னும் போது மனசு கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. அந்த ஒரு பணம்ன்றது வந்தா தான் வந்து அந்த தன்னம்பிக்கை வரும் அப்டின்னும்போது, வரும். ஒரு கரெக்ட். பெண்ணா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ல ஆமா. வேலை இல்ல, வேலை இல்லன்னா வேலை இல்லாம இருக்கா. வேலை வேலை பண்ணா அதான் இல்லாமலாம் இருக்கு. வீட்ல இருந்து பார்த்தா 1000 வேலை. வெளிய இல்ல போனா அதான் ஒரு அதுக்கு வந்து வேலையும் ஒரு பார்க்க மாட்டாங்க. ஆதாரம், ஒரு சாட்சியாக இருக்கு. சம்பளம்னு ஒண்ணு கையில வாங்குனா, அவங்கலாம் வேல பாக்குறாங்க. சம்பளம் இப்ப இதே நம்ம ஆ, சும்மா இருந்துட்டு அதுக்கெல்லாம் ஒண்ணொண்ணுக்கும் ஆள் வச்சா சம்பளம் குடுத்து கட்டுப்படி ஆகுமா? ஆ, இல்லத்தரசி செய்ற வேலைக்கு ஆ. பூரா ஒரு ஆள் வச்சீங்கன்னா, எவ்வளோ கேக்குறாங்க? இப்பல்லாம் ஒரு ஒரு வேலைக்கு இவ்ளோ வேல, இவ்ளோ சம்பளம். பாத்திரம் கழுவணுமா இவ்வளவு, துணி துவைக்கணுமா இத்தன பேர்னா இத்தன சம்பளம். வீட பாத்துக்குறாங்க. பெரிய வீடுன்னா அதுக்கு ஒரு சம்பளம். அந்த மாரி நான் சரி. இல்லத்தரசி பாக்கக்கூடிய இப்போ வேலைக்கெல்லாம் சம்பளம் சமைக்கிறதுக்கே ஒரு ஆள் வச்சு பாருங்க. ஆமா 3 நேரம் சமைக்கிறதுக்கே ஒரு ஆள் வச்சு சமைக்கணும்னா. பாருங்க எவ்வளவு. அப்புறம் அத எடுத்து கிளீன் பண்றதுக்கும், அப்புறம் அதுல நம்முடைய சிக்கனம் வேற. ஆளுங்கள வைக்கிறது ஒண்ணு, அதிகமான பொருள் செலவழிக்கும். ஆமா. நாம செய்யும் பொழுது இப்ப பெரிய விழாவெல்லாம் ஆள வச்சு நம்ம சமைக்கிறோம். ஆனா அன்னைக்கு அவங்க வந்து நெறைய அப்படியே இந்த வேஸ்ட் பண்ணிட்டு போறத பார்க்கும்பொழுது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப நம்மளா இருந்தா அத பார்த்து எவ்வளவு சிக்கனமா அதுவும் செய்வோம். இல்லாம இப்ப அதுலயே இல்லத்தரசிக்கு நமக்கு ஒரு விடுமுறை ம்ஹ்ம். கிடையாது. வேலைக்கு வரவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. வேற நாள்லாம் எடுத்துக்கிறாங்க விடுமுறை. அப்ப அதெல்லாம் பார்க்கறதுனால மதிப்பில்லாம போயிருது. சரியா அதனால சொன்னீங்கம்மா. இன்னொன்னு இதுல பாரு, இதுல சிவா நம்ம நடுத்தர 60 மக்கள் தான் ரொம்ப வயதுக்கு அ 60 வயதுக்கு மேல ஒரு ஓய்வே இல்லையே! அந்த வேலைக்காவது ஒரு ஓய்வு இருக்குது. ஆமா. எங்க அம்மா இந்த வேலைக்கு சொல்லுவாங்க. எத்தன அக்கா வந்து 60 வயசுல ஓய்வு பெற்றுட்டாங்க. இன்னும் நான் எனக்கு வந்து ஓய்வு இல்ல. எனக்கும் 60வது இல்ல. குடுக்கலாம்ல. பெண்களுக்கு மட்டும் எத்தன வயசு ஆனாலும் ஓய்வே கிடையாது. ஆமா. பென்ஷனுக்கு போராட வேண்டியதுதான். பென்ஷன சொல்லுங்க. சம்பளம் வந்தா தானே பென்ஷன் தர்றதுக்கு. ஓய்வு குடுத்தா போதும். பென்ஷன் யாருக்கு வேணும்? வித்யா அம்மாவும் ஒரு இல்லத்தரசியா இருந்து சிறப்பா அவங்களுடைய கருத்துக்கள சொன்னாங்க.